Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.56 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the sum of அப்படின் first subdivision பாருங்க 1 square plus 2 square plus etc plus 19 square ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஆடுக்கு தனியா ஃபார்முலா இருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ் தனியா ஃபார்முலா இருக்கு. ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, sum of squares, அந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்ண போறோம். Sn is equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இதான் வந்து ஸ்கொயரோட ஃபார்முலா. So n என்னது 19 நமக்கு கொடுத்திருக்காங்க. So yes, 19 is equal to 19 into 19 plus 1 into 2 into 19 plus 1 divided by 6. சரிங்க, n க்கு பதிலா ஃபுல்லா 19ன்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் இந்த ஃபார்முலால. அப்போ 90 plus 1 என்னது 20. So 19 into 20 into 19 into 2 வந்து 38. So 38 plus 1 divided by 6 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் இருக்கனால. இது வந்து 2 டேபிள்ல 3 டைம்ஸ், இது வந்து 10 டைம்ஸ் வரும். ஸோ 19 into 10, 38 plus 1 39. ஸோ 19 into 10 into 39 divided by 3 அப்படின்னு நமக்கு வேல்யூ இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 டைம் இது பார்த்துட்டோம் அப்படின்னா 1 3 13 அப்படின்னு வரும். இப்போ 19 into 10 அப்படின்னா 190. ஸோ 190 into 13, 190 into 13 இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2470 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. Therefore yes, 19 is equal to 2470 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 5 square plus 10 square plus 15 square plus etc 105 square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாமே 5 டேர்ம்ஸா இருக்கு இல்லையா? ஸோ 5 ஸ்கொயர் அப்படின்றத நான் காமனா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 21 ஸ்கொயர் வரை இருக்கும். இப்போ நான் வந்து 5 ஸ்கொயர் ஏன் காமனா எடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு n சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 105 அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா 5 காமனா எடுத்து நான் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ இது வந்து இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபார்முலா தான், எல்லாத்துக்கும் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். n into n plus 1 into 2n plus 1 by 6. ஓகே, இந்த 5 ஸ்கொயரை அப்படியே சேர்த்துட்டே எழுதிட்டே வரணும். இந்த இதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இந்த 5 ஸ்கொயரை அப்படியே எழுதிட்டே வரலாம். 5 ஸ்கொயர் என்னது 25. ஸோ 25 into n க்கு பதில் என்னது 21. ஸோ 21 into 21 plus 1 into 2 into 21 plus 1 divided by 6. சரியா? 21 into 21 plus 1 என்னது 22. So the 25 into 21 into 22 into 21 into 2 வந்து என்னதுன்னா பாருங்க, மல்டிபிள் பண்ணி பாருங்க. 21 into 2 னா 2 4 42. 42 plus 1 43. அதான் இங்க எழுதியிருக்கோம். சரிங்களா? டிவைடட் பை 6 என்னென்ன டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம்? 25 இந்த 21 20 பிளஸ் பண்ணா 22 into இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 42 பிளஸ் 1 வந்து 43 டிவைடட் பை இந்த 6 அப்படியே எழுதியிருக்கோங்க. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்றது இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 2 டேபிள்ல வந்து இது 3 டைம்ஸ் வரும். இது வந்து 11 டைம்ஸ் வருது. அவ்வளவுதான். இதை வேற என்ன அடிச்சு கொடுக்கலாம்? 21 வந்து போகும். ஸோ இது வந்து 1 டைம், 7 3s are 21. சரிங்களா? அப்ப ரிமைனிங் டேர்ம்ஸ் தான் எழுதிக்கலாம். 25 into இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 77. ஸோ 77 into the 43. சரிங்களா? இப்போ இந்த மூணையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 82,775 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, 15 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் பிளஸ் 17 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 28 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்துக்கலாம். பாதையில இருந்து வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 28 வரையே இருக்கிறது மைனஸ் 1ல இருந்து இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் 14. ஸோ 14 ஸ்கொயர் வரையும் அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ என்ன, இதோட சம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். இப்போ ஸ்கொயர் ஃபார்முலா தான் எப்படினாலும் நம்ம ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னது 1ல இருந்து 28 வரையும் இருக்க டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணி எழுதுறோம். ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 28 ஸ்கொயர். எதோட மைனஸ் பண்ண போறோம்? மைனஸ் 1ல இருந்து 14 வரையும் இருக்க டேர்ம்ஸை மைனஸ் பண்ண போறோம். ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 14 ஸ்கொயர். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் வரைக்கும். சரிங்களா? ரெண்டுமே ஸ்கொயர்னால n into n plus 1 into 2n plus 1 divided by 6 இந்த ஃபார்முலா தான் ரெண்டுத்துக்குமே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ n க்கு பதில் இங்க என்ன எழுதுறோம்? 28 இங்க எழுதுறோம் ஃபர்ஸ்ட் இதுல. ஸோ 28 into 28 plus 1 into 2 into 28 plus 1 divided by 6 மைனஸ்
செகண்ட் இதில் என்னது 14 தான் என்ன. ஸோ 14 into 14 plus 1 into 2 into 14 plus 1 divided by 6 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. இப்போ 28 plus 1 அப்படின்னா 29. ஸோ 28 into 29 into 28 into 2 அப்படின்னா 56. 56 plus 1 57. ஸோ அதை இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 28 into 29 into 57 divided by 6 minus 14. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 15 வரும். ஸோ 15 into 14 into 2 அப்படின்னா 28. 28 plus 1 29. ஸோ 14 into 15 into 29 by 6 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்றதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 6 வந்து 2 டேபிள்ல 3 டைம்ஸ் வருது. இது வந்து 2 டேபிள்ல 7 டைம்ஸ் வரும். அது மாதிரி இங்க வந்து 1 டைம் 3 டேபிள்ல இது வந்து 5 டைம்ஸ் வரும். சரிங்களா? 7 5 35 into 29 மட்டும் ரிமைனிங் இருக்கும் இங்க. அது மாதிரி இங்க என்னென்ன கேன்சல் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து 2 டேபிள்ல 3 டைம்ஸ் வரும். இங்க வந்து 1 4 டைம்ஸ் வருது. இங்க இந்த ரெண்டையும் அடுத்து கேன்சல் பண்ணலாம் 3 டேபிள்ல. ஸோ இது வந்து 1 டைம், இது வந்து 1 டைம் போடுறோம். ரிமைனிங் 2 இருக்கும். 27 வந்து 9 டைம்ஸ் வரும். ஸோ 14 into 29 into 19 அப்படின்னு இருக்கும். இங்கே 7 into 5னா 35 into 29 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். பாருங்க, 14 into 29 into 19 minus 35 into 29. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 7714 மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் 35 into 29 அப்படின்னா 1015 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணணும். ஸோ 7714